வணக்கம். சிவாய நம. சில பூமிகளில் சத்துக்கள் அதிகமாக இருக்கும். சில ஸ்தலங்களில் ஸ்தல மரத்தின் சக்தி அதிகமாக இருக்கும். அதுபோல திருச்சேறை என்ற ஸ்தலத்திலே இருக்கக்கூடிய மண் மிக சத்து வாய்ந்தது. அதன் மண் சத்து அப்படின்னாலே சாரம்னு சொல்லலாம். அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு சாரநாத பெருமாள்னு பெயர். திருச்சாரம் என்ற பெயர் கொண்ட அந்த ஊர் திருச்சேறை என்று மாறிவிட்டது. இருந்தாலும் எம்பெருமான் இருக்கக்கூடிய இடம் அல்லவா? மண்ணுக்கு மட்டுமா பெருமை? நம்முடைய பெருமான் இருக்கக்கூடிய இடமெல்லாம் அனைத்தும் பெருமை வாய்ந்த ஸ்தலமாயிற்று. மங்களாசாசனம் பாடப்பெற்ற ஸ்தலம் அல்லவா அது? திவ்ய தேசம் அல்லவா அது? காவிரி தாய் ஒரு முறை கோரிக்கை வைத்து அரச மரத்தடியிலே தவம் இருக்கின்றார். கங்கையைப் போலவே தனக்கும் பெருமை வேண்டும், மேன்மை வேண்டும், மேன்மை கிடைக்க வேண்டும் என்று தவம் இருக்கிறார்கள். கோரிக்கை வைத்துக்கொண்டு இதை அறிந்த பெருமாள் காவிரி தாயின் மடியிலே கோரிக்கையுடன் அவருடைய காவிரி தாயின் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக காவிரி தாயுடைய மடியிலே குழந்தை வடிவிலே தவழ்கின்றார். இது மட்டும் போதாது, சங்கு சக்கரதாரியாக கருட வாகனத்திலே பெருமாள் காட்சி தருகின்றார். 5 லக்ஷ்மிகளுடன் சாரநாயகி, நீலாதேவி, ஸ்ரீதேவி, பூதேவி, மகாலட்சுமி தாயார்கள் 5 லக்ஷ்மிகளுடன் கருட வாகனத்திலே சாரநாதர் காட்சி கொடுக்கிறார் பெருமாள். அது மட்டுமா? இது மட்டும் போதாது, எனக்கு இன்னும் வேண்டும் என்று காவிரி தாய் கேட்கின்றார்கள். என்ன வேண்டும் சொல்லம்மா என்பதற்கு பெருமாளின் பக்கத்திலே, இடது பக்கத்திலே காவிரி தாயின் சிலையும் இன்றும் திருச்சேறை கோவிலிலே இருப்பதை நாம் பார்க்கலாம். அற்புதமான ஸ்தலம். நாம் என்ன நினைச்சிட்டு அந்த கோவிலுக்கு போகிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு சரியாகணும்னு நம்ம நினச்சி அந்த கோயிலுக்கு போனோம்னா கண்டிப்பாக சரியாகும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் நடத்தி கொடுக்கக்கூடிய அதி அற்புதமான சக்தி வாய்ந்த ஸ்தலம் திருச்சேறை. சாரநாத பெருமாள், சாரநாயகி தாயார் இருக்கக்கூடியது. அதுவும் ஒரே இடத்தில் 5 லக்ஷ்மி தாயார்களை நாம் தரிசனம் செய்ய போகுது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால கங்காதேவியையும் வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும், காவிரி தாயையும் வழிபட்ட பலன் கிடைக்கும், 5 மகாலட்சுமி தேவியர்களையும் தரிசித்த பலன் திருச்சேரியில் நமக்கு கிடைக்கும். சென்று வருவோம், வேண்டுதலை கையோடு பெற்று வருவோம். சிவாய நமः.